ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தமிழ் சேனல். நான் ajithraj. ஓகே, நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு அதுமாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு ப்ளூடூத். உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நார்மல் ஹெட்செட்டே ப்ளூடூத் ஹெட்செட் இது மாதிரிலாம் மாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூடூத் இல்லாத ஒரு ஆம்பிளிஃபையர் டிவைஸை கூட நம்ம ப்ளூடூத்தாக மாற்றலாம். ஸோ அதுக்கான ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ இது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இது போல எக்கச்சக்கத்தில் காத்து கொண்டு இருக்க மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏழு முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்லேருந்து இதை பிரிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாக்ஸ். ஃபைனலி வயர்லெஸ் ரிசீவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ளூ கலரில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயே பார்த்தோம்னா பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபீச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் ஹேண்ட் ஃப்ரீ சப்போர்ட், வயர்லெஸ் ஸ்டூடியோ மியூசிக் ப்ளே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ப்ளூடூத்தை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்தில் சும்மா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 3 நிமிஷத்தில் ஆஃப் ஆயிரும், ஷட் டவுன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் வெர்ஷன் 3, அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக் யூஸ் ஆகும். வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், காரு, ஸ்டீடியோ, ஹோம்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஹோம் ஸ்டீடியோக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமானதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளே பேக் டைம் 8 ஹவர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வயர்லெஸ் ரிசீவர், அதே மாதிரி சைட்லேயும் வயர்லெஸ் ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் பார்த்தோம் அப்படின்னா BT450. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து பிரித்து உள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிச்சோன்னா நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வயர்லெஸ் ரிசீவர், அந்த டிவைஸ் நமக்கெல்லாம் தெரியுது. இதை க்ளோஸர் லுக்கில் பார்க்கும்போது ஒரு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் பார்க்கலாம். கீழே பாட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் பி யூஎஸ்பி கேபிள் ஃபார் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரியே டாப்பில் பார்த்தோம்னா 3.5 ஆடியோ ஜாக் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி கிளிப்பு ஒரு சாலிட் ஃபீல் கிடைக்கிது கையில் ஃபீல் பண்ணும் போதே. நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு வயர்லெஸ் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒரு யூஎஸ்பி டைப் பி டு ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் காட்டி. இது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள்னு சொல்ல முடியாது, ஒரு பின் 3.5 to 3.5 இது ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்ஸ் இது மாதிரி நிறையா இதுக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஏன்னா அது படித்தா தான் நீங்கள் எப்படி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியும். நானே ஒரு இதில் சொல்லிடுவேன் எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுறது வீட்டில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் மேனுவல் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வேறு இதை தவிர வேறு எதுவுமே பாக்ஸில் கிடையாது. ஓகே, இப்போ ரிசீவர் வந்து சுத்தமாக சார்ஜில் அவங்க கொடுக்கும் போதே ஸோ ஃபஸ்ட்டு பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆகும்போது லைட் வந்து பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி வந்து ப்ளூ அண்ட் ரெட் மாறி பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இதில் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறேன். ஹெட்செட் நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஹெட்செட் என்ன குவாலிட்டியோ அந்த அளவுக்கு ஆடியோ அவுட்புட் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுது. இப்போ சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருக்குது. சுத்தமாக சார்ஜில் அவங்க கொடுக்கும்போது சார்ஜ் போட்டுகிட்டே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா நம்ம கார் இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது சார்ஜிங் கண்டிப்பாக போட்டே யூஸ் பண்ணலாம். 8 ஹவர்ஸ் ப்ளே பேக் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாங் ப்ளே பண்ணுறது பொறுத்துமே இருக்குது. இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோனில். ப்ளூடூத் மியூசிக் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வருது பேரில். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சவுண்ட்ஸ் வால்யூம் ஃபோனில் யூஸ் பண்ணுறோமோ அந்த சவுண்ட்ஸ் அப்படியே இதில் வருது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நீங்கள் என்ன ஹெட்செட் யூஸ் பண்ணுவோம் என்ன சவுண்ட் வருமோ அதே ஹெட்செட் இந்த வயர்லெஸ்லேயும் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதே சவுண்ட் எனக்கு வந்து கிடைக்குது, இதே ஃபீல் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சில இடங்களில் வீடியோ ஸ்டாப் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்டு கேட்டுட்டு ஆஃப் ஆயிடுது, கட் ஆயிடுது, சவுண்ட் கட் ஆயிடுது. மறுபடியும் சவுண்ட் கேட்கும் போது தான் ஆன் ஆகுது. அதே மாதிரியே நீங்கள் காரில் தான் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற 3.5 to 3.5 பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் காரில் இருக்கிற ஆக்சஸ் வேறு டிவைஸில் இருக்கிற ஆம்பிளிஃபயர்ஸ் ஆக்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. எனக்கு ஒரு வகையில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கியிருக்கேன். ஆனால் அதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சார்ஜிங்ஸ்லேருந்து கடைசி நேரத்தில் ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ஜிங் கடைசி நேரத்தில் போயிடும். ஸோ அப்படி இருக்கும் போதெல்லாம் நம்ம அந்த வயராக மாதிரி ஒரு சில ஹெட்செட்ஸ் இருக்குது. பட் நம்ம நார்மல் ஹெட்செட்டையும் நம்ம ப்ளூடூத்தாக மாற்றி பார்க்கலாம். இது மூலமாக நம்ம ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டு நம்ம ஹெட்செட் மட்டும் அதில் ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நார்மல் ஹெட்ஃபோன்லேயே வந்து ப்ளூடூத்தாக மாற்றிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் இந்த மாதிரி டிவைஸில் அவ்வளோவா சவுண்ட் குவாலிட்டி வராது அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட்
நம்ம நார்மல் ஹெட்செட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த ஹெட்செட்டுக்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஆம்பிளிஃபையர் நார்மல் டிவைஸ் வச்சிருக்கவங்க அது ப்ளூடூத்தை மாற்றும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு டிவைஸ் இருக்குது, ப்ளூடூத் பற்றி தான் வரும். அது இன்னும் 2-3 நாள் அந்த வீடியோ வந்துடும். ஸோ அதை பாருங்க. அதுவுமே வந்து ஒரு டிவைஸை வந்து நம்ம ப்ளூடூத்தை மாற்றுறதுக்கு. ஸோ அது வந்துடும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது கூட நெக்ஸ்ட் மூலம் காத்துக்கொண்டு மிஸ் பண்ணா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன்.